தளபதியே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்துள்ள பொருளால பல்வேறு காலங்கள்ல பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கடல் நீர் வச்சிருக்காங்க. இதனால் நடக்க இருப்பது இனி வருகின்ற காலங்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்துள்ள பொருளால இனி வருகின்ற நாட்கள்ல மகர ராசிக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை மாற்றம் அமைய போது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக செயல்படணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஒரு பதிவில். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகரன்னா கடல் வீடுன்னே சொல்லலாம். கடல்ல அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குது போல உங்க மனதிலையும் பார்த்தீங்கன்னா புது புது எண்ணங்கள் தோன்றி கொண்டே தாங்க இருக்கும். எப்போதுமே மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டுப்படி தாங்க இருப்பீங்க. எதற்குமே சோர்வடைய மாட்டீங்க. உங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்து அதில் பாலத்தில் கிடந்தாலுமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன செய்வதுன்னு அடுத்த நொடியே நின்று வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்க சுபாவத்தை அதிக கொடுக்கக்கூடிய சனி என்பதால மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீங்க. உங்களுடைய 2ஆம் இடமான தன வாக்கு குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சனி அதிபதியாக இருப்பதால அதிக அளவுல பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீர் என்று ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு பணத்தை நீங்க தேட வேண்டியதாக இருக்குங்க. வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவதால உங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா கல ரசனை மிக்கவங்களாக இருப்பாங்க. உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவாங்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பாங்க. வாக்கு சாதர்த்தியம் பெற்றிருப்பாங்க. 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால வாழ்க்கையில் மத்தியில பகுதியில சொந்த தொழில இறங்குவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஈடுபட்டு லாபத்தை சந்திக்கலாம். பணமும் புகழும் சேர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். வேலை செய்யவோ விரும்புவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. வருகின்ற ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி இருக்க போவதால, சூரியனும் துலாம் வீட்டில் இருக்க போவதால, சுக்கிரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருப்பதாலும் சுக்கிரன் வருகின்ற 16ஆம் தேதி நீச்சத்தன்மை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறாரு. இதனால மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுது. சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அடைவதால சுக்கிரன் ஆதித்ய மகா ரோஜ யோகம் உண்டாகுதுங்க. புதனோ 7ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறாரு. செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு விருச்சிகத்தின் வீட்டுக்கு வராரு. செவ்வாயும் புதனும் குருவின் பார்வையில வருதுங்க. வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. குரு புதனை பார்ப்பதால பெரிய அறிவை கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகுங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த மாதமாக அமைய போகுதுங்க. உங்க ராசியை குரு பகவான் பார்ப்பதால 7.5 சனியின் தாக்கம் இருந்தாலுமே குரு பார்வை இருப்பதால அதன் தாக்கம் இனி குறைய தொடங்கும். ராசி அதிபதியாகிய சனி வக்கரமாக இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்க தான் போறாரு. 3/12க்குரிய குரு பகவான் உச்சமாவதால உங்களுக்கு நகை பணம் தங்கம் ஆகியவை சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 12இன் அதிபதியாக இருப்பதால வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வெளியூர் மாப்பிள்ளை கிடைப்பது கூட யோகம் இருக்கு. வெளியூர்ல பெண் கிடைப்பது போன்ற யோகமும் உண்டாக போகுது. ராசிக்கு 4/11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைத்திடும். ஏதாவது ஒரு வகையில உங்க ஆசைகள் இனி நிறைவேற வாய்ப்பு இருக்கு. சுகஸ்தானம் வலுப்பதால மனதள நிம்மதி ஏற்படும். உங்க ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையுங்க. வீடு சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. சுக்கிரனுடைய நீசத்தால தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி பெறுவதால தொழில் அற்புதமாக அமைந்திடுங்க. தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல பணவரவும் உண்டாகிடும். செழிப்பான மாதமாகவும் இது அமையுங்க. குலதெய்வ வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும்.
குழந்தை பாக்கியம் இந்த சமயத்துல உண்டாக்கிடும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லாம இருக்கும். தொழில லாபம் அபரிவிதமானதாக அமையும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுங்க. புதனோ 11ஆம் வீட்டுக்கு வருவதால கடனை அடைக்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. நினைத்ததை விடவே பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைத்திடுங்க. தந்தை மூலமாக பணவரவு உண்டாக்கிடும். தந்தை சொத்துக்கள் மூலமாக உதவிகள் அனுகூலம் ஏற்பட போகுது. பூர்வீக சொத்துக்களை இந்த மாதம் விற்றால் நல்ல லாபத்தை நீங்க பெறலாம். சூரியனை பொறுத்தவரை நீச்சமாவதால பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு வருவதால நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. சூரியனோ சுக்கிரனும் சேர்வதால சுக்கிராத்திய யோகம் ஏற்பட்டிருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்களை இழந்திருந்த நீங்க இனி உங்களுக்கு பொற்காலமாக அமைந்திடுங்க. யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்த ஆண்டுல எல்லாமே அற்புதமான யோகம் தான் ஏற்படும். பொருளாதாரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நீங்க வெற்றியை பெறலாங்க. உங்க ராசியில வரக்கூடிய கிரக நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனினே, ராகு ரணருண ரோகஸ்தானத்துல குருனே, அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன், கேது பாக்கியஸ்தானத்துல சூரியனே, தொழில் கர்ம ஞானஸ்தானத்துல செவ்வாயின்னு புதனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைத்திடுங்க. பணவரத்தும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களது பேச்சை மற்றவங்க சரியாக புரிந்து கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து வந்துச்சுன்னா முடிவில் சாதகமான பலனை தான் தரும். வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றத்திற்கான வழி பிறந்துடும். லாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி வியாபாரம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்துடும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி இப்போது உங்களுக்கு கிடைத்திருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும். வேலை பளு இனி குறைய தொடங்கும். பயனற்ற பயணங்கள் இனி உண்டாக்கலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை இனி காணப்படுங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு கூட போகுது. எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண்பீங்க. நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உதவிகளை நீங்கள் பெற போறீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பெண்களுக்கு மனதில் துணிச்சல் இந்த சமயம் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான முடிவை தரும். அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. தொலைதூர தகவல்கள் நல்லவையாக வந்து சேரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பெறும். கல்வியில நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அமைய போகுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கான பிரச்சனைகள் குறையுங்க. பண வரத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக தான் உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா பூர்வீக சொத்துக்களா இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. வழக்குகளை நீங்க சாதகமான போக்கு காணப்படுது. தொழில் வியாபாரம் பொறுத்தவரை எதிர்பார்த்த குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மிகவும் கவனமாக தங்களுடைய வேலைகளை செய்வது தான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி வீட்டில் ஏற்படும். பெண்களுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகலாம். கலைத்துறையில இருந்தீங்கன்னா நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அரசியல் இருப்பவங்களுக்கு அடுத்தவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவியாக அமையும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2, 3, 4 பாதங்கள்ல காரியங்களை செய்து முடிப்பதில் மொத்த போக்கு உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத திருப்பம் உங்களுக்கு உண்டாகுங்க. முன்பு கிடந்த அனுபவம் இப்போது உங்களுக்கு கை கெடுக்க போகுது. பொறுப்புகள் கூடி வரப்போகுதுங்க. இதிலும் நீங்க எச்சரிக்கையாக பேசுவது தான் நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா காரிய தடை இருந்தா நீங்கிடுங்க. குடும்ப பிரச்சனை தீர தொடங்கும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை நீங்க இப்போதைக்கே ஒப்படைக்காதீங்க. ஏற்கனவே பாதியில நின்ற பணிகளை இப்போது நடத்தி முடிக்கலாம். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2 பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்துல தொழில் வியாபாரத்துல தோய்வு காணப்படலாம். விட்ட இடத்தை பிடிக்க நீங்க அதிக அளவு பாடுபட வேண்டியதா இருக்கும். உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வேலைப்பளு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு வீட்டுல நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம்.
தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் நீங்கிடுங்க. மனதில் உங்களுக்கான மகிழ்ச்சி உண்டாகும். இந்த பதிவில் நாம மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கின்ற கிரக நிலை மாற்றம் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மகர ராசி நண்பர்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.